தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், சிபிஐ, என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல, சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பேனா? எனக்கு எதிராக இருக்கிறவரை, எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பேனா? மட்டன்ல பதில் சொல், தப்புன்னு பதில் சொல்லுங்க என் தம்பி கேட்டார். அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க? அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குது. அது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ, ஐயா மணிரத்னம் போல, எங்கள் அப்பா பாரதிராஜா போல, ஐயா பாலச்சந்தர் போல, எங்கள் அப்பா பால்மேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது. குறிப்பாக என் தம்பி சேரன், அமீர், வெற்றிமாறன் அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர். நான் பெரிய நடிகர், ஒரு எளிய மகன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன். எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை, வலிமை இல்லை என்பது. என் தலைவன் எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை செய்யணும்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டு. இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன், ஆட்டோ அப்படின்னு. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? தீக்குச்சிங்கும்போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்து போகுது. வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா, நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததுனால அது வந்துடுச்சு. தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். எங்களை உரசினால் பற்றி எரிவோம், பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை விண்ணப்பிச்சேன். உடனே வேற ஒருத்தர் கொடுக்க விடுது. இது இதை பேசி ஒன்றும் பயனில்லை. அது எங்க சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? அவர் போட்டிடுறாரா? அது வேணும்னே செய்யறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்?